ஒரு வழியா T20 வேர்ல்ட் கப் 2026 ஸ்டார்ட் ஆகிருச்சு. இன்னைக்கு ட்ரிபிள் ஹெட்டர் மொத்தமாக 3 மேட்சஸ் நடந்தது. கடைசியாக இந்தியா வர்சஸ் USA கேமும் நடந்து முடிஞ்சுது. எல்லாருமே ரொம்பவே ஈஸியாக இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சாங்க. பட் அங்கே தான் USA ஒரு பிரேக் போட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இந்த வேர்ல்ட் கப் இருக்காது கைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வேக்கப் காலை இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் கேமே கொடுத்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே இந்தியா வின் ஆகிடுச்சு. பட் இந்த மேட்ச்சில் என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க, அதே மாதிரி வான்கடே பிச்சை பற்றி ஒரு போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ இருக்க போது. அதை தாண்டி ஆல்ரெடி ஒரு 2 கேம் நடந்தது, அதை பற்றி லைட்டாக பேசலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஸோ டே 1ல் ஃபர்ஸ்ட் கேம் யாருக்கு நடந்ததுன்னா பாகிஸ்தான் வர்சஸ் நெதர்லாந்து. கடைசியாக நெதர்லாந்து ஈஸியாக வின் ஆகியிருக்க வேண்டிய ஒரு மேட்ச். ஃபஹீம் அஸ்ரஃப் அங்கங்கே அடித்து பாகிஸ்தான் வின் ஆகிட்டாங்க. பாகிஸ்தான் பீயிங் பாகிஸ்தான் என்னதான் ஆஸ்திரேலியாவை 3-0 ஒயிட் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தாலும் வேர்ல்டு கப் பிக் ஸ்டேஜஸ்னு வந்தோடனே அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாபர் அசாம் அவங்க எப்போ டீம்ல இருந்து தூக்குறாங்களோ அப்போ தான் இந்த டீமை விளங்கும். செகண்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்ச். அதுவுமே ஒரு நல்ல மேட்சாக தான் இருந்தது. எதுவுமே ஒன் சைடட் கேம்னு சொல்லவே முடியாது. 15 ஓவர் வரைக்கும் ஸ்காட்லாந்து கேமில் இருந்தாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து விக்கெட் எடுத்ததுனால டீம் அப்படியே கேம் மாறிடுச்சு. அண்ட் ஷிம்ரன் ஹெட்மயர் ஒரு சூப்பரான நாக் விளையாடினாரு. இது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். கடைசியாக நம்மளோட கேம் இந்தியா வர்சஸ் USA கேம்னு பார்க்கும்போது எல்லாரும் நினச்சது இன்க்ளூடிங் மீ ரொம்பவே ஈஸியாக வின் ஆகிடுவோம். அதுவும் இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னு தெரிஞ்சதும் 100% 250 200 300 டெய்ல் ஸ்டெயின் கூட ட்விட்டரில் ட்வீட்லாம் போட்டார் 300 லோடிங்கான்ட்டு. பட் அங்கே தான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி USA பிரேக் போட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வேர்ல்ட் கப் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்ணால் மட்டும்தான் எந்த வென்யூ எந்த உலகத்தில் எங்கே விளையாடினாலும் எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் அந்த கண்டிஷன்ஸ்க்கு மதிப்பு கொடுத்து விளையாடினா மட்டுமே அந்த கேமை வின் பண்ண முடியுன்றதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். பிச் ரிப்போர்ட்ல எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வான்கடே பிச் எல்லாருக்குமே தெரியும், இனிஷியலா மூவ்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவருக்கு எந்த கேமா இருந்தாலும் சரி, நைட் கேம்ல நம்ம IPL பார்த்துருக்கோம், இனிஷியலா அந்த மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மூவ்மெண்ட்டை கரெக்டாக தாண்டி ஆகிட்டா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக ரன் ஸ்கோர் பண்ணலாம். பட் இந்தியா அந்த மாதிரி போல. இந்தியா ஹேஸ் அதர் பிளான்ஸ். அவங்க எப்போதும் ஆடுற அட்டாக்கிங் கிரிக்கெட்டை எடுத்துட்டு வர பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் அபிஷேக் சர்மா ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டு. சூப்பராக அலி கான் ஃபீல்ட் செட் பண்ணி விக்கெட் எடுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆஃப் சைடில் ஒரே ஃபீல்டர் லாங்கில் நிறுத்திட்டு கரெக்டாக பாலை வெளியே அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டு அவர் தூக்கி அடித்து கையில் ஈஸி கேட்ச். அதை விட ஈஸியான ஒரு கேட்ச் இருக்காது. அப்போவே தெரிஞ்சது USA ரொம்பவே ஈஸியாக இந்த கேமை விட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரிப்பேர்டாக பிளான் பண்ணி வந்திருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி மேட்சும் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லணும். ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது டப்புன்னு 40க்கு 4 விக்கெட் மாதிரி விழுந்துருச்சு. என்னடா இந்தியா கிரைசிஸ்க்கு வந்துருச்சா, எல்லா இடத்துலையும் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேம்லேயே இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்ற நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டாங்க. 6 ஓவர்லேயே 46க்கு 4 விக்கெட் அப்படின்ற மாதிரி. அதுவும் 6வது ஓவர்லேயே 3 விக்கெட் தொடர்ந்து விழுந்தது. பட் இந்தியா பீங் இந்தியா அந்த பேட்டிங் ஆர்டர் நம்பர் 8 வரைக்கும் இப்போ ஏன் பேட்டிங் ஆர்டர் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் இந்த கேம். அண்ட் சூரியகுமார் யாதவ் அவரை பற்றி பேசியே ஆகணும். கமதி மேன்னு சொல்கிற மாதிரி கேப்டன் ஆஃப் த டீம் எப்போ கிரைசிஸில் இருக்கோ அப்போ தூக்கி நிறுத்தினார். அப்போ ஒரு இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். இது லைஃப் டைமுக்கு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸ்னு சொல்லலாம். இதை ஸ்கோர் கார்டாக நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க. ஒரு 10-15 வருஷம் கழிச்சு எவனோ ஒரு ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தானா ஓகே USAக்கு அகேன்ஸ்டாக 162 தான் அடிச்சிருக்காங்க, 132ல் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. USA தானே, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக 84 சூர்யா அடிச்சது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. பட் இந்த சுச்சுவேஷனில் இந்த டைமில் அவர் எப்படி விளையாடினாருன்றது தான் ரொம்ப ரொம்ப மேட்டர். பிகாஸ் கடைசி 1.5 வருஷமாக ரன்னே வரல அவரோட பேட்டில் இருந்து. சும்மா தொட்டாலே அவுட் ஆகிடுவார். எப்படி அடிக்கிறாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஃபார்ம் அவுட்ல இருந்த ஒரு பிளேயர் நியூசிலாந்து சீரீஸ்ல கம்பேக் கொடுத்து இன்னைக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் இந்தியா கேம்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ஒரு கேப்டனோட நாக் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிளா இருந்தாரு. சூரியகுமார் யாதவ் 49 பால் ஃபேஸ் பண்ணி 84 ரன் அடிச்சாரு வித் அன் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 171. அதுல 10 4 அண்ட் 4 சிக்ஸஸ். எப்போதுமே சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இருக்கும்போது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா வந்த உடனே அந்த 360 டிகிரி ஆக்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். பட் இந்த கேமில் அவர் என்ன பண்ணார்னா கண்டிஷன் தெரிஞ்சு இனிஷியலாக மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு 25-30 ரன் வரைக்குமே பெருசாக ஒரு அந்த சைட்லலாம் அடிக்க போல எங்கேயோ திரும்பி அந்த மாதிரி சீக்கி ஷாட்ஸ் எதுவுமே ட்ரை பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீலை மட்டும்தான் ஆடினார். க்ளீனாக ஸ்ட்ரெயிட் பேட்டட் ஷாட்ஸ் மட்டும்தான் விளையாடினார். பட் அதுக்கப்புறம் கேம் ப்ராக்ரஸ் ஆக ஆக அவரோட 360 டிகிரி பேட்டிங்கை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதை தாண்டி பெருசாக யாருமே அடிக்கல. அக்ஷர் பட்டேல் அங்கங்கே அடித்தார். பட் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மராக இருந்தது சூரியகுமார் யாதவ் தான். அண்ட் என்னதான் இனிஷியலாக மூவ்மெண்ட்
மூமெண்ட் இருந்தாலும் அதுக்கப்புறம் யூஎஸ்ஏவோட ஸ்பின்னர்ஸும் ரொம்பவே சூப்பராக பவுலிங் பண்ணாங்க. அதில் ஹர்மீத் சிங் 4 ஓவரில் 26 ரன் கொடுத்து ஜஸ்ட் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அண்ட் முகமது முசின் 4 ஓவர் போட்டு 16 ரன்னுக்கு ஒரு விக்கெட் கொடுத்திருந்தாரு. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு கேம் கண்டிப்பாக டீம் இந்தியாவுக்கு ஒரு வேக்கப் காலாக இருக்கும். நம்ம எல்லா மேட்சும் எல்லா கேம் எல்லா வென்யூஸ்லேயும் போயெல்லாம் அடிக்க முடியாது. கண்டிஷன்ஸ் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஆனாதான் ரன்ஸ் வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேம்லேயே புரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போலாம் அடிச்சுட்டு ஃபைனலில் போய் இந்த மாதிரி மாட்டியிருந்தாங்கன்னா அப்போ யோசிச்சு எந்த பயனுமே கிடையாது. அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் கேமே மாட்டினது எனக்கு பர்சனலி ரொம்பவே ஹாப்பின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கும் போது தான் தெரியும். பிகாஸ் இதுவுமே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்குவாட் தான். என்னதான் கடைசி 2 வருஷத்தில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இதில் இருக்கிற நிறைய பிளேயர்ஸ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பே. T20 வேர்ல்டு கப் கிடையாது, வேர்ல்டு கப்பே இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு அபிஷேக் சர்மாவும் சரி, ஒரு இஷான் கிஷன் சரி, தென் ஒரு திலக் வர்மா, தென் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி ஆடி இருக்காரு. பட் ரிலேட்டிவ்லி பார்க்கும்போது இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெஷ் லெக்ஸ்ன்றதுனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு கேம்ல இருந்து கெயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பவுலிங்னு பார்க்கும்போது சொல்லவே தேவையில்ல, ஒரு 160 அடிச்சோடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு 100% இந்தியா இந்த கேமை சீல் பண்ணிடுவாங்கன்ட்டு. அகைன் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மராக நான் யாரை சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ். பிகாஸ் நேத்தி தான் ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணாரு ஸ்குவாடில் முகமது சிராஜ். இன்னைக்கு இல்னஸ்னால பும்ரா விளையாடல. ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் லெவனுக்குள்ள வந்து 4 ஓவருக்கு 29 ரன் கொடுத்து வெறும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு மென்டலாக அவர் ப்ரிப்பேர் ஆகிருப்பாரு அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுவும் அவர் பவுல் பண்ண ஃபர்ஸ்ட் ஓவரில் ஆண்ட்ரே கிரவுஸ் தூக்கி ஒரு 6 அடித்தார் லாங் ஆனில், செம்மையான 6. பட் அவர் அந்த ஸ்விங்கை ரிலே பண்ணி அடுத்த பாலும் ஷார்ட்டாக இல்லை வெளியெல்லாம் எங்கேயுமே போடாமல் அதே ஃபுல்லர் லென்த் வச்சார், அவுட் ஆகிட்டாரு. ஸோ ரொம்ப கிளினிக்கலாக பவுல் பண்ணார். ஸோ சிராஜ் ஒரு ஸ்டாண்ட் அவுட் பிளேயராக இருந்தார். அதை தாண்டி ஹர்ஷதீப் சிங் 4 ஓவரில் 18 ரன் வித் 2 விக்கெட்ஸ், வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட், அக்ஷர் பட்டேல். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இந்தியா வெறும் 5 பவுலரை மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. ஒரு சிவம் தூபேக்கோ அப்படி இல்லைனா அங்கங்கே அபிஷேக் சர்மாக்கெலாம் ஓவர் கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பரான 5 பவுலர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இந்த கேமை ரொம்பவே ஈஸியாக எண்டில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக வின் பண்ண மாதிரி இருக்கும். 29 ரனில் வின் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு கேம் யூஎஸ்ஏ சைடு இருந்தது அப்படின்றத மேட்ச் பார்த்தவங்க அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன்லேயே இந்த மாதிரி ஒரு கேம் இந்தியா ஆடினது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேக்கப் காலாக இருக்கும். இதுக்கப்புறம் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும்.